அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இது 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷனில் நேற்று முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து டவ் ஜோன்ஸு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 0.5%. எஸ்என்பி வந்து 0.76%, நாஸ்டாக் வந்து 1.12%. மூணுமே நல்ல ரேலி ஆகிருக்கு. டவ் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு, எஸ்என்பி ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. நாஸ்டாக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் வந்திருக்கலாம். ஒரு நிமிஷம். ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. எஸ். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமான பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு, இந்த பாண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பெருசாக எந்த சேஞ்சுமே ஆகலை, 4க்கு மேலே தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான் வச்சுக்கலாம். பட் இந்த ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறம் தான் இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இதில் சேஞ்சஸ் வரும். இதை விட்டுடலாம். அடுத்து வந்து யூஎஸ் ஆயில் இந்த சென்ஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது வந்து இதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது. 4% 5% மேலே போனால் தான் இந்தியாவுக்கு அது நெகட்டிவாக இருக்கும். ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்குது, மற்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. டாக்ஸு ஃப்ளாட்டு, ஸோ எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏஷியாவில் பார்த்திங்கன்னா நிக்கி ஃப்ளாட்டு, தைவான் மட்டும் ஒரு 1% மேலே ஏறி இருக்கிறான். ஹாங்காங் வந்து நெகட்டிவாக இருக்கான். இவன் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து சுத்தமாக ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டான். குளோபல் கியூஸையும் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், சைனாவும் சரி ஹாங்காங்கும் சரி. ஸோ இதை நம்ம விட்டுடலாம். காஸ்பி வந்து இவனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஸோ குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக கேப் அப் காட்டுறான். நேற்று நிஃப்டி ஃபியூச்சர் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 855. ஸோ ஆவரேஜ் க்ளோசிங்கில் 855 முடிஞ்சிருக்கு. நம்ம அதுதான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 966 காட்டுது. அப்போ 855லேருந்து 966 அப்படின்னா ஒரு 0.5%. அகைன் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் காட்டுது நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் வந்து 100 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 744னா 844 கிட்ட இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ 0.5%. இப்போ நம்ம வந்து சிபிஆரை வச்சு பார்த்துக்கலாம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. நிஃப்டி வந்து இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை 0.5னா உங்களுக்கு வந்து நிஃப்டியோட க்ளோஸ் வந்து 737னா அங்கேருந்து ஒரு 0.5% பார்த்திங்கன்னா எஸ். அகைன் இன்றைக்கி R1 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்பில் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இது ரெண்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மட்டும் ஒரு கோடு போட்டுடுறேன். இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து நிஃப்டி இன்றைக்கி வந்து அகைன் R1 கிட்ட ஓப்பன் ஆக போகுது. R1 கிட்ட ஓப்பன் ஆக போகுது ஒரு கேப் அப்பு. நேற்று நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் கூட இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவ் கேண்டில் தான். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வரவே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அப்போ இன்றைக்கி 100 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்தே தீரும். அதுவும் உங்களுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ராஃபிட் புக்கிங் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கிறதுனால அந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிஃப்டியில் வந்து ஒரே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகி கீழே வந்து ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ரிவர்சல் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு சிபிஆர் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது 2 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் R1 ரிவர்சல் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னாலுமே அது லோ ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப் தான். ஸோ நீங்கள் வந்து ரிவர்சல் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணணும். மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது தான் நிஃப்டியில் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லை, மார்க்கெட் இன்றைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்லாம் வரல, எடுத்த உடனே வெறித்தனமாக R2க்கு போகுது அப்படின்னா அது வெறித்தனமான ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக R2ல ஒரு ரிவர்சல் வந்தே தீரணும். ஓகேவா? அப்போது மார்க்கெட் வந்து R1 கிட்ட ஓப்பன் ஆகி மேலே R2 கிட்ட போய் ரிவர்சல் ஆனால் ஒரு ட்ரேடிங் நல்ல ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வந்து ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ரிவர்சல் எடுத்தால் ஒரு 70% ட்ரேடிங் நல்ல ஹை ஆப்பர்ச்சுனிட்டி தான்.
ஹை ப்ராபபிலிட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 90% ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி சிபிஆர் கிட்ட வருது. இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. அதே 0.5% வந்து கேப் அப் வந்து பேங்க் நிஃப்டியில் ஆகுது அப்படின்னா க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 442. இங்கேருந்து 0.5% அழகாக இவனும் வந்து R1 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். ஆனால் இப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிஃப்டி அழகாக கேப் அப் ஆகி மேலே போயிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் நல்லா கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி சடனாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பார்க்காம R2 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள், 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் இந்த லைன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் லைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஆனால் 5வது டைம் வரும்போது தான் அந்த பெரிய டவுன் சைடு வந்து கீழே போச்சு. ஓகேவா? அப்போது மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையா, இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இது மந்த்லியோட S1. இப்போது பேங்க் நிஃப்டி R1 கிட்ட ஓப்பன் ஆக போகுதா? ஒரு நிமிஷம். எஸ், பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து R1 கிட்ட ஓப்பன் ஆக போகுது. அப்போ R1 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்த அளவுக்கு ஒயிட் சிபிஆர் பேங்க் நிஃப்டியில் வரல. ஏன்னா நிஃப்டி தான் ட்ரெண்ட் ஆச்சு, பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகலை. அப்போது நிஃப்டியில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வெர்ஜின் சிபிஆர் ஒரு நிமிஷம் இருங்க, அதை மட்டும் செக் பண்ணிடலாம். டெய்லியில் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ், பேங்க் நிஃப்டியில் வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியும் பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் கீழே R1 கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகி நல்லா R2 கிட்ட போய் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இன்றைக்கி என்ன பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில்? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து R1க்கு பக்கமாக தான் ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல போகும்போது ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். R1 சடனாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் நீங்கள் கீழே வந்துட்டு திருப்பி 20 SMA மாதிரி ஏதாவது SMA இல்லை வேறு ஏதாவது VWAP அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகணும். ஸோ ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்னு போடணும். உங்களுக்கு வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகணும். இப்படி வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு இப்படி வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் சிபிஆர் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சிபிஆர் கிட்ட வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நேற்று விர்ஜின் சிபிஆர் அப்படின்னா இன்றைக்கி அந்த விர்ஜின் சிபிஆராக இன்றைக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி உங்களுக்கு வந்து கீழே வந்து சிபிஆர் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி, ஃபின் நிஃப்டிக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் வந்து 413. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5%. ஏன்னா இவனும் R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேயில் R1க்கு மேலே ஓப்பன் ஆகி R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் சிபிஆர் கிட்ட ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது தான் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். R2 ரிவர்சலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் இருக்க ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப் யூசிங் சிபிஆர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். 980 பக்கமாக போயிட்டான். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு 60-70 ரேஞ்சில் இருந்தான். இப்போ வந்து 80க்கு போயிட்டான். ஸோ பயங்கரமான கேப் அப் தான். பட் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. ஸோ கரெக்டாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள்.